நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பிலே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், அறிமுகமானவர், உங்களுக்காக கடந்த 40 ஆண்டு காலம் பாடுபட்டு ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து வாழ்க்கையில மிக சிரமப்பட்டு வளர்ந்து நம் இயக்கத்திற்காக எத்தனையோ போராட்டங்களை செய்து இந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக எத்தனையோ முறை சிறைக்கு சென்று இன்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி இதோ நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய பாடி செல்வம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பாடி செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். இந்த மோசடி ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களை கொலை செய்கின்ற ஆட்சி, குழந்தைகளை கெடுத்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுக ஆட்சி அகற்றப்படும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கப்படும். அதற்கு நம்முடைய பாடி செல்வம் அவர்கள், அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். உழைப்பால் உயர்ந்தவர், இந்த தொகுதி இந்த பகுதி மக்களுக்கு நன்கு தெரிந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், விவசாயியின் மகன். அவரை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்ய வேண்டும். எதிரணியில் இருக்கின்ற வேட்பாளரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு துரோகி, இந்த துரோகி குடும்பத்தை சார்ந்தவர். இது நான் சொல்லியாக வேண்டும். ஜி.கே. மணி அவர்கள் நம் இயக்கத்திற்கு, நம் கட்சிக்கு துரோகம் செய்து இன்று அவருடைய மகனை இந்த தொகுதியிலே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஜி.கே. மணி அவர்களுக்கு நீங்கள் தான் அடையாளம் கொடுத்தீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தான் அடையாளம் கொடுத்தது. அடையாளம் கொடுத்த கட்சிக்கு துரோகம் செய்து அவருடைய மகன் என்று அடையாளம் கொடுத்த கட்சியை எதிர்த்து போட்டியிட வைத்திருக்கின்ற இந்த துரோகிகளை நீங்கள் விரட்டியடிங்கள், ஒதுக்குங்கள், போதும். நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய இந்த கட்சிக்கு எதிராக போட்டியிடுகின்ற தமிழ்குமரன் அவர்கள், மாம்பழம் சின்னத்திற்கு எதிராக போட்டியிடுகின்ற தமிழ்குமரன் அவர்கள், அதிலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இந்த தொகுதியில காங்கிரஸ் இருக்கா? இந்த தொகுதியில காங்கிரஸ் எத்தனை ஓட்டு இருக்கு? இவர் திடீர்னு டெல்லிக்கு போவாராம், காங்கிரஸ்ல சேருவாராம், 6 மணி நேரம் கழிச்சு பென்னாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்குவாங்களாம், இவரு காங்கிரஸ் சார்பில் இங்க போட்டியிடுவாராம். என்னையா துரோகம் இது? யாரையா ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நிச்சயமாக இந்த மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள், அதுவும் பென்னாகர மக்கள் தெளிவான சிந்தனை உள்ள மக்கள். குறிப்பாக என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகளும், என் அண்ணன்மார்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். என் மனசுல எவ்வளோ இருக்கு சொல்லணும்னு. ஆனால் இது தேர்தல் பிரச்சாரம்,